பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். எனக்கு அன்பானவர்களே, 18வது சங்கீதத்தை நாம் தொடர்ச்சியாக தியானிக்கிறோம் அல்லவா? இந்த நாளிலும் அதனுடைய 20வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பக்தனாகிய தாவீது கர்த்தர் எனக்கு பதிலளித்தார் என்று சொல்லாமல், கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என்றும், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்றும் சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை நாம் வாசித்தால், தாவீது தன் கைகளினால் சவுலை கொன்று போடுகிறதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை செய்யவில்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது சவுல் இப்படி சொல்லி இருக்கிறார்: தாவீதே, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை என்று சவுல் தாவீதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பரே, தேவனுக்கு முன்பாக நம்முடைய நீதியானாலும் கைகளின் சுத்தமானாலும் கணக்கிடப்பட்டால் அது எப்படி இருக்கும்? தாவீதுக்கு தேவன் பதில் தந்தது போல நமக்கு தேவன் பதில் தர முடியுமோ என்பதை சற்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். தேவன் விரும்புகிற, எதிர்பார்க்கிற கைகளின் சுத்தம், நீதி நம்மிலே உருவாகும்படியாக நாம் நம்மை இந்த நாளிலே அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறார், என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக கர்த்தர் எனக்கு சரி கட்டினார் என்கிற அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, எங்களுடைய நீதியோ எங்களுடைய கைகளின் சுத்தமோ ஆண்டவரே உமக்கு முன்பதாக அது எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் விரும்புகிற, நீர் எதிர்பார்க்கிற அந்த நீதி, கைகளின் சுத்தம் இந்த நாளிலே எங்களிலே நீர் உருவாக்கும்படிக்கு எங்களை உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.